ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா உங்கள் T3. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டீமான் ஸ்லேயர் ஹாஸ்டல் ட்ரைனிங் ஆர்க்கோட 4th எபிசோட் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மிஸ்ட் அங்கே இருக்கிற ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டு, நீ என்னதான் அடி வாங்கினாலும் உன்னோட ஸ்பீட் நல்லா இருக்குது, அதனால் வா ட்ரைனிங் கண்டினியூ பண்ணான்னு சொன்னதும் மற்ற எல்லாருமே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே மிஸ்ட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு சொல்கிறான், நீங்கள் என்னதான் அடி வாங்கினாலும் நிறுத்தக்கூடாது, அப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அதோட நீங்கள் க்ளோஸ்ன்னு சொன்னதும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாஞ்சிரோவுக்கு பயங்கரமான ஷாக். அதே நேரத்தில் மிஸ்ட் அங்கே டாஞ்சிரோவை பார்த்ததும் அவனுக்கு பயங்கரமான ஹாப்பி. அதே மாதிரி டாஞ்சிரோவும் ஹாப்பியாக இருக்கான். ஸோ அந்த நேரத்தில் மிஸ்டோட க்ரோ இருக்குதுல்ல, அது அங்கே இருக்கிறவங்கலாம் கலாய்க்குது. டாஞ்சிரோ நினைக்கிறான் மிஸ்டோட க்ரோ ரொம்ப ரூடாக தான் இருக்கும்னு நினச்சதும் அங்கே இருக்கிற மற்றவங்கலாம் அந்த க்ரோவை பார்த்து, நீ ஏன் இங்கே வர, நீங்கள் வந்து கிளம்ப வேண்டியதுன்னு சொன்னதும் பதிலுக்கு அந்த க்ரோ அங்கே இருக்கிற எல்லாரையுமே கலாய்ச்சி விடுது. அப்போ டாஞ்சிரோ உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்ட்னு சொன்னதும் அதே விஷயத்த மிஸ்ட்டுமே சொல்கிறான். அப்போ டாஞ்சிரோ, ஆமாம் உன்னோட ட்ரைனிங் எடுக்க நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். உடனே ரெண்டு பேருமே ஒரு ஷெட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ டாஞ்சிரோ கேட்குறான், ஆமாம் டனமுரி நீங்கள் எங்கே இங்கே, நான் அப்போயே வந்துட்டேன், அண்ட் இந்த மாதிரி ரெக்கவர் கண்டிஷன் ஆகி குட் கண்டிஷனில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் மிஸ்டர் அங்கே இருக்கிற ஒரு ஸ்வாட் எடுத்து டாஞ்சிரோ கிட்ட கொடுத்து இதை ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோன்னு சொல்ல, டாஞ்சிரோ அதை பண்ணும்போது மிஸ்டர் ஒரு பேப்பர் ராக்கெட் எடுத்து அதில் விடுறான். அது பாதியாக கட்டாகி போகுது. உடனே டாஞ்சிரோ, வாவ் இது என்ன இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறான். பாத்தியா, இதனால தான் டனமுரியை நான் கூப்பிட்டுருக்கேன், ஏன்னா இதுக்கு மேலே என்னோட ஸ்வாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு, அதுக்காக தான் டனமுரியை நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, மாஸ்டர் இதை பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் மாஸ்டர் இப்போ நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பிகாஸ் அவர் எப்போவுமே நம்மளை பற்றி தான் யோசிக்கிறாருன்னு சொல்லி முடித்த உடனே ஸ்வாட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ மிஸ்டர் ஒருத்தனோட கையில் வேகமாக அடித்த உடனே அவன் ஸ்வாடை கீழே போட்டுடுறான். சரி சீக்கிரமாக அதை எடுன்னு சொன்னதும் அவன் எடுத்துட்டு வேகமாக கத்திட்டே அடிக்க வரும்போது, அப்போது நீ இந்த மாதிரி எமோஷனலாக அட்டாக் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாரு, டீமன்ஸோட நீ ஃபைட் பண்ணும்போது ஒரு வாட்டி 2 வாட்டி ஏன் இருக்கிற 9 வாட்டி நீ வின் பண்ணிட்டு 10வது வாட்டி நீ தோத்தாலும் உன்னோட உயிர் உன்னோட்டு போயிடும். அதனால தான் நீ உண்மையாக ஃபைட் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம இதோட இந்த ட்ரைனிங் இன்னைக்கு முடிச்சுக்கலான்னு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா எல்லாருமே அவன்கிட்ட போய் நீ ஓகேவான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி டாஞ்சிரோ கிட்ட நீ மிஸ்ட் பண்ணதை பார்த்தியான்னு கேட்க, ஆமாம் அப்படின்னா எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ மிஸ்ட்டு கிட்ட போய் கொஞ்சம் மெதுவாக சொல்லிக் கொடுக்க சொல்லு, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதும், இல்லை புரியுது, ஆனால் மிஸ்டோட நிலைமை ரொம்ப கஷ்டம், ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவன் ஒருத்தன் தான் அவங்க இத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறான், அதையும் நம்ம யோசிக்கணும்லன்னு சொன்னதும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு எல்லாருமே ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறாங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், அட்லீஸ்ட் அவரை கொஞ்சம் மெதுவாக பேச சொல்கிறியா அப்படின்னு சொன்னதும், ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியல என்னதுன்னா, மிஸ்டர் நான் போன வாட்டி பார்த்ததுக்கும் அவன் ரொம்ப பொறுமையாகிட்டான் அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே டிப்ரெஸ் ஆகுறாங்க. அண்ட் அப்போ மிஸ்டர் எங்கேயும் கிளம்பி போகிறான். ஸோ டாஞ்சிரோ அவங்கள்ட்ட கேட்குறான் எங்கே போகிறான்னு. அவங்களும் எங்களுக்கு கிளியராக தெரியல, நைட் டைம் ஆனாலே இப்படி தான் எங்கேயும் கிளம்பி போகிறாரு, மேபி ரொம்ப தூரம் சாப்பிட போவார் போலன்னு சொன்னதும் நிறைய நரமியோட கண்ணை காட்டுறாங்க. அதுங்க எல்லாமே டீமான்ஸில் இருக்க காப்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்குது. லைக் அப்போ தான் மிஸ்டர் அங்கே ஓடி போய்கிட்டு இருக்கான், அவனையுமே அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இன்னொரு இடத்துல ஸ்னேக் அண்ட் விண்ட் ரெண்டு பேருமே பயங்கரமாக பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரோட பவர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் மிஸ்டர் அங்கே வந்து நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க, ஓ நீ டெய்லி இங்கே வர, உன்னோட மார்னிங் ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு கேட்க, அது அவங்களுக்கு ஓகே, ஆனால் நம்மள மாதிரி ஆஷிராஸ்க்கு அது பத்தாதுன்னு சொன்னதும், ஆமாம் கரெக்டு தான், சரி அப்போ நானும் ஸ்னேக்கும் சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணுறோன்னு சொல்ல 2 vs 1 ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்னேக் மிஸ்ட்டை அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போ மிஸ்ட்டு பிரீத்திங் ஸ்டைலில் போட்டு எப்பயோ காணாமல் போயிட்டான். அண்ட் அதே மாதிரி விண்டுமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறான். ஸோ இதே மாதிரி 3 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் நிறைய பொருட்களுமே உடையுது. இதெல்லாம் முடிஞ்சிட்டு விண்டு சொல்கிறான், இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட என் உடம்புல நிறைய அடி விழுந்திருக்குன்னு சொல்கிறான். ஆமாம் நீ என்ன சொல்கிற, இது கூட நம்ம ஃபீல் பண்ணலன்னா இந்த ட்ரைனிங் பண்ணி என்ன ப்ரோஜனம்னு சொல்லும்போது, அதுவும் கரெக்டு தான், மார்னிங் இங்கே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம நைட் ட்ரைனிங் பண்ணணும். அப்போ ஸ்னேக் கேட்குறான், இன்றைக்கி உன்னோட ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு. அதுவா, இன்றைக்கி நான் டாஞ்சிரோவை மீட் பண்ணேன். என்ன அவன் இப்போ ரெக்கவர் ஆகிட்டானா? ஆமாம் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டான், உங்ககிட்ட ட்ரைனிங் வரும்போது இன்னுமே நல்லா ரெக்கவர் ஆகிவான்னு சொன்னதும் ஸ்னேக் சொல்கிறான், அப்போ என்னால் நல்லாவே ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அவனுக்குன்னு சொல்ல விண்டு சொல்கிறான், அப்போ சரி நான் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவன் இன்னும் ஹாஷரோட லெவலுக்கு வரலன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்ல, ஓ அப்போ கண்டிப்பாக உங்களோட ட்ரைனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலன்னு சொல்ல நெக்ஸ்ட் டே மறுபடியும் மிஸ்டோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ வேகமாக எல்லாரையும் மறுபடியும் அடிச்சு போட்டு அவன் சொல்கிறான், இந்த உடன் ஸ்வாடை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இப்போ நம்ம ஒரிஜினல் ஸ்வாடை ட்ரை பண்ண போகிறோம்னு சொன்னதும் எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அப்போ மிஸ்ட்டு முன்னாடி ஒருத்தன் ஸ்வாடை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். ஆனால் அவனால் ஸ்வாடை ஸ்டடியாக பிடிக்க முடியல. அண்ட் மிஸ்ட்டு சொல்கிறான், சரி வா என்ன தாக்குன்னு சொன்னதும் அவன் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்குது. ஆனால் இந்த விஷயத்தை டாஞ்சிரோ நோட்டீஸ் பண்ணி நீ இதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது மிஸ்ட்டுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போது இது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான், ஏன்னா நீ யோசிக்காமல் அட்டாக் பண்ணலன்னு சொல்ல, ஒரு நிமிஷம், நீங்கள் டெய்லி நைட் எங்கேயோ போயிட்டு மார்னிங் வந்து உங்களோட காயத்தை கழுவிட்டு இருப்பீங்க, அப்போ நான் பார்த்துருக்கேன், அதனால் இனிமேல் நாங்களும் கடுமையாக உழைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் உங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அது கண்டிப்பாக பத்தாது, ஏன்னா நீங்கள் இன்னும் நிறைய பொட்டன்ஷியலை கொடுத்து ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னதும் கொஞ்ச நாள் அந்த ட்ரைனிங் அப்படியே போகுது. ஆனால் நம்ம டாஞ்சிரோ அந்த மிஸ்டர் ரெண்டு பேருமே பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. லைக் டாஞ்சிரோட ஃபைட் பண்ணும்போது மிஸ்டர் ரொம்ப ஃபன்னாக ஃபீல் பண்ணுறான். ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போடும்போது
டான்ஜிரோவை அவன் அடிக்க வரும்போது டான்ஜிரோ அதுலேருந்து மிஸ் ஆகி அவனுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்குறான். இதை பார்த்துட்டு உனக்கு ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு, ஆனால் அவனோட மசிலை லூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு சொல்ல மறுபடியும் டான்ஜிரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணி மிஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது மிஸ்ட் அதை பிளாக் பண்ணி உன்னோட ஸ்டாமினா அதுவுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட நீ நெக்ஸ்ட் ஆசிராவை பார்க்க போனான்னு சொல்ல எனது உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு அவன் ரொம்ப சோகமாகறான். பிகாஸ் நான் இங்கே வந்தே வேறு 5 நாள் தான் ஆகுதுன்னு சொல்ல உன்னோட டெக்னிக் அது ரொம்பவே நல்லா இருக்குது, ஸோ நீ நெக்ஸ்ட் போகலான்னு சொல்கிறான். அப்போ மற்ற டிமான்ஸில் இருக்க ஆப்ஸ் எல்லாருமே அப்போ நாங்களும் நெக்ஸ்ட் போகலாமா, பிகாஸ் 2 வாரமாக இங்கே தான் இருக்குன்னு சொன்னதும் என்ன நீங்கள் உங்கள் ஸ்வானை கூட ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி நான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்புறது, நீங்கள் இங்கேருந்து இன்னும் கடுமையாக பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல அப்போ டான்ஜிரோ நம்ம வேணா பேப்பர் ராக்கெட் போட்டி வச்சுக்கலாமா, என்ன பேப்பர் ராக்கெட் போட்டியா, அது எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க டனாமொழி தான் சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது. உடனே டான்ஜிரோ சொல்கிறான், சரி இதில் மட்டும் நான் வின் பண்ணிட்டேன்னா நீ இவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசணும்னு சொல்கிறான். இதுவுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்ல 2 பேருமே வெளியே வந்து போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ மிஸ்ட்டு சொல்கிறான், நீ என்னோட போடுற 10 போட்டியில் 1ல் மட்டும் வின் பண்ணாலே போதும்னு சொல்ல ஏன்னா நீ உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்க ஆமாம் ஏன்னா உன்னால் என்னை வின் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே 2 பேருமே பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டான்ஜிரோ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறான், ஆனால் அவனால் 1ல் கூட ஜெயிக்க முடியல, 10லையுமே தோத்துட்டான். அண்ட் அங்கே இருக்கிற மற்ற டிமான்ஸில் இருக்க ஆப்ஷன் நாங்களும் சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொன்னதும் ஓகேன்னு அவனும் ஏற்றுக்கிட்டு மொத்தமாக எல்லா ராக்கெட்டும் பறக்க விடுறாங்க. அது மொத்தமாக பறந்து போகும்போது மிஸ்ட் அதை ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறான். அண்ட் டான்ஜிரோ மிஸ்ட்டு கிட்ட சொல்கிறான், இப்போ முசான் நேஸ்கோவை தான் டார்கெட் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நிறைய டிமான்ஸில் இருக்க ஆப்ஷன் நம்மளால் பார்க்க முடியல. ஆமாம் அதனால தான் நம்ம நல்லா ட்ரைனிங் பண்ணுறோம். ஆமாம் எனக்கும் நேஸ்கோ பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, நேஸ்கோ கூட கூட்டிகிட்டு வந்தா இங்கே டீமன்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் இது கரெக்டாக இருக்குல்ல, ஒருவேளை முசான் நம்மளை இங்கே விட்டுட்டு அங்கே இருக்கிற டீமன்ஸ் யூஸ் பண்ணி நேஸ்கோ கடத்த பார்க்கலாம்லன்னு சொல்ல ஆமாம் அதனால தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்கராக மாறணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க அப்படின்னு கேட்க நான் பாசிட்டிவாக இருக்க காரணம் நான் நேஸ்கோ விட்டுட்டு வந்த ஆள் அப்படின்னு சொன்னதும் நேஸ்கோ கட்டுறாங்க. அங்கே உருக்கட்டாக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ தான் டான்ஜிரோ சொல்கிறான், நம்ம முசானை கண்டிப்பாக டிஃபீட் பண்ணியே ஆகணும், ஆமாம் கண்டிப்பாக பண்ணுறோன்னு மிஸ்ட்டும் சொல்கிறான். அண்ட் நெக்ஸ்ட் அவன் லவ் ஆசிலாகிற ட்ரைனிங் போயிருக்கான். அப்போ டான்ஜிரோவை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அண்ட் டான்ஜிரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு தேனோட ஸ்மெல் நிறைய வருது. நீங்கள் நிறைய தேனீகளை வளர்க்குறீங்களா, எனக்கு அந்த ஸ்மெல் வருது. ஆமாம் எனக்கு பிரெட்டில் தேன் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும், சரிவா நான் உனக்கு பேன் கேக்ஸ்லாம் தரேன்னு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ டான்ஜிரோ இது என்னடா வினோதமாக இருக்குன்னு சொல்கிறதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் 5 இருக்குது, அது மட்டும் இல்லை எபிசோட் 6 வந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு தார்பார் தடாலடி வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பை.